பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் நாட்டு சர்க்கரை வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பொங்கல் திருநாள் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது கரும்பும் பொங்கலும் தான். பொங்கல் கொண்டாட்டம் நெருங்கியுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் வெல்லம், நாட்டு சர்க்கரையை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கரும்புகளை அறுவை எந்திரத்தில் விட்டு சாறு எடுக்கப்படுகிறது. பின்னர் அகண்ட கொப்பரையில் கரும்புச்சாறை ஊற்றி வேக வைத்து பாவு காய்ச்சுகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு சர்க்கரை, இந்த கெமிக்கல் இல்லாத வெல்லங்கள் அதிகமாக வாங்கி பயன்படுத்துறதுக்கு மக்கள் விரும்புறாங்க. அதுக்குண்டான தேவைகளை நாங்க நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கிறோம். காய்ச்சப்பட்ட சாறு பதம் தெரிந்தவுடன் கொப்பரையில் ஊற்றி நாட்டு சர்க்கரை மற்றும் குண்டு வெல்லம் தயாரிக்கப்படுகிறது. இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நாட்டு சர்க்கரையில் இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் நாட்டு சர்க்கரை பயன்பாட்டிற்கு திரும்பியுள்ளனர். எல்லாருமே நாட்டு சர்க்கரைக்கு பெரும்பாலான மாறிட்டாங்க. அப்போ ரேஷன் கடையில கொஞ்சம் கலப்படம் இல்லாத நாட்டு சர்க்கரை வழங்கினா மக்களுக்கு ரொம்ப நல்லது. அது உடனடி ஏற்பாடு பண்ணா எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணி கொடுத்த மாதிரி ஆகும். மக்கள் உடல் ஆரோக்கியத்துடன் நலமுடன் வாழ அனைத்து நியாய விலை கடைகளிலும் தமிழக அரசு நாட்டு சர்க்கரையை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தந்தி செய்திகளுக்காக பெருந்துறையில் இருந்து சிவராஜ்.